நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கூட்டிட்டு வாங்க. வேகமா வா. ஐயோ நிறுத்துங்க, கேளுங்க. ஐயோ என் பொண்ணு சார் கூட்டிட்டு போகாதீங்க சார். நிஞ்சனா ஏறுங்க ஏறுங்க வண்டியில ஏறுங்க. நீங்க அத சொல்லுங்க மேடம். ஏறுங்க போங்க. வேகமா ஏறுமா. போங்க. சொன்னா கேளுங்க. வண்டி எடுங்க போலாம். அம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. சார் சொன்னா கேளுங்க சார். நாங்க கூட்டிட்டு போய் தான் ஆகணும். நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. மேடம் மேடம் புரிஞ்சுக்கோங்க. சொல்றது கேளுங்க. போங்க போங்க. வண்டி அடியா வண்டி எடு. என் பொண்ணு பார்வதிமா. ஐயோ என் பொண்ணு. ரோசம்மா நான் போய் அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். சார் வண்டி நிறுத்து. சார் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, பண்ணிட்டோம். ஆமாம் அந்த கேஸ் தான். இல்லை இன்னும் ஸ்டேஷன் போகல. அந்த வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்பணும். 3 பேர். இல்லை இன்னைக்கே இவங்கள கோர்ட்டில் ஆஜர்படுத்தலாம்னு நினைக்கிறோம். சார் ஆனால் சாட்சிகள் இருக்கு சார். சாரி சார். சார் 3 பேரையும் சார். சரிங்க சார். இறங்குங்க. ஐஜி சார் தான் கால் பண்ணாரு. உங்களை விட சொல்லிட்டாரு. இறங்குங்க. நாங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோமே. இல்ல உங்களை கொண்டு போய் விடணுமா என்ன? இல்ல வேண்டாம் வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். அப்போ சரி. அப்புறம் என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். நான் எதுவும் தப்பாகவும் பேசலை. அப்புறம் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்க. ஓகே தேங்க்யூ. பரவாயில்லப்பா. வண்டி அடியா. சார் தானே அனுப்புனாரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. विशुजी
ஆர் யூ ஆல் ரைட்? எஸ். நிரஞ்சன், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நாங்க 3 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டோம்னு தான் நான் நினைச்சேன். நான் இருக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் நடக்க விட்டுருவோனா என்ன? எதிர்பாராம தான் போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தாங்கன்னா நாங்கள் இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்போம். நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம். பணம் தர்றதை கூட சொன்னோம், ஆனால் அவர் கேட்கவே இல்லை. எஸ்ஐ முன்னாடி நிரஞ்சன் அவனோட தெனாவெட்டை காட்டிடுவானோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நீங்கள் தான் வெளியே இருக்கீங்களே, எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. அப்புறம் பெங்களூர் மாதிரி இல்லை, தமிழ்நாடு போலீஸ் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை தான். நீங்க தான் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்களா என்ன? இல்லை, அவருக்கு மேலே இருக்கிறவருக்கு கால் பண்ணேன். இந்துவை அரெஸ்ட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணாத போலீஸ் பலத்தை நிரஞ்சனை அரெஸ்ட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணேன். இந்து என் மகன் ஒய்ஃப், ஆனால் இவ என்னோட மகளாச்சே. அப்பா, ஆமாடி. எத்தனை நாளாச்சுமா நீ அப்பாவை இப்படி கூப்பிட்டு? முதல்ல அப்பாவோட முகத்தை பார்த்து அங்கிள்னு கூப்பிட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அப்படி கூப்பிட்டு தானே ஆகணும். நாம பிளான் பண்ண ஒரு நாடகத்துல ஒரு கதாபாத்திரமா நீ இருந்த, அந்த கேரக்டர் என்ன அங்கிள்னு கூப்பிட்டுச்சு, அப்படி நினைச்சுக்கிட்டா போதும். நீரஜா, உன்னோட ரோலை நீ சூப்பரா பண்ணம்மா. பாராட்டலன்னா அது தப்பு. அவ உங்க பொண்ணாச்சு, நடிப்பு ரத்தத்திலேயே இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் இவ மகதான். ஆக்டிங்ல உன்னை அடிச்சுக்கவும் ஆள் இல்லையே. சொல்லப்போனா அப்பா அம்மா பொண்ணு 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. அப்படி இல்லை நிரஞ்சன், ஜானகியோட மகனை இப்பவும் நான் என்னோட மகனா தான் பார்க்குறேன். நீ அதானே விருப்பப்பட்ட அவர் அங்கிள்னு கூப்பிடுற? நான் தான் உன்னை அப்பான்னு கூப்பிட சொன்னல. அப்போ இறந்து போன என்னோட அப்பா? அந்த சப்ஜெக்ட் விடுங்க. நீங்க எனக்கு அண்ணன் தான். நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி தான், அதுதான் இம்பார்ட்டன்ட். என்னங்க, இப்போதைக்கு எஸ்ஐ எங்களை ரிலீஸ் பண்ணாலும் கேஸ் எதுவும் இருக்காதுல்ல? அதெல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை நிறையா இருக்கு. நீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி போய்தான் ஆகணும். பார்வதிக்கு முன்னாடியா? ஆமா, பொய் கேஸ் போட்டு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதா சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணம் இந்துதான்னு சொல்லி நீங்க நிரூபிக்கணும். பார்வதியை நம்ப வைக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு ஜானகியும் நீயும் போனா மட்டும் போதும். நிரஞ்சனுக்கு வேற வேலை இருக்கு, அதை நான் சொல்றேன். பார்வதிக்கு முன்னாடி எப்படி நடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைல்ல? ஓகேப்பா. பாய் விஷுஜி. பாய். நாம பிளான் பண்ண நாடகத்துல இதுவரைக்கும் நடந்த சம்பவம் எதுவும் மாறல. இதுக்கப்புறம் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட போகுது. ஒரு கதாபாத்திரத்தை நம்ம போட்டு தள்ளணும். இந்துலேக்காவையா? எஸ். டன். விஸ்வநாதன் சாருக்கு கால் பண்ணீங்களே, அவர் என்ன சொன்னாரு? அதுக்குண்டான ஏற்பாட்டை பண்றேன்னு சொன்னாரு. வீட்ல ஒரு அர்ஜென்ட் ஆபத்து வரும்போது சார் எப்பவுமே வீட்ல இருக்கிறதே இல்ல. இது எப்பவுமே நடக்கிறது தான். எனக்கு வீட்டுக்கு போலீஸ் வந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. என் பொண்ணை வேணும்னே மாட்டி விடுறதுக்காக யாரோ சதி பண்ணிருக்காங்க. யாரோ வந்திருக்காங்களே. என்னால முடியல ரோசம்மா, நீங்களே போய் யாருன்னு பாருங்க. ஒன்னும் இல்ல, போலீஸ்காரங்க யாரும் இல்ல, நாங்க மட்டும்தான் இருக்கோம். பார்வதிமா, இங்க வந்து யாருன்னு பாருங்க. அம்மா,
அம்மா வந்துட்டியா? எஸ்ஐக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கெல்லாம் நிரபராதிங்கன்னு. அவர் எங்க கிட்ட சாரி சொல்லிட்டு எங்களை திரும்பி அனுப்பிட்டாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா? ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேம்மா. எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லி இப்பதான் நான் அண்ணகிட்ட சொன்னேன். ஃபோன் கால் வந்த உடனே எஸ்ஐ எதுவும் பேசாம போயிட்டாரு. எந்த தப்பு பண்ணாத எங்களை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போனா என்ன நடக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. நல்லா பொய் கேஸ் போட்டிருக்காங்கக்கா. இந்த வீட்ல அந்த அளவுக்கு எங்களுக்கு யாரு எதிரியா இருப்பாங்க? இந்துதான், அவளை தவிர வேற யாரு? அதுதானே உண்மை. அவதான் இந்த போலீஸ் நாடகத்தை பிளான் பண்ணிருக்கா. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அவ இங்க இருந்து வெளியே போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன உள்ள போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு அவ யோசனை பண்றா போல. அவ வரட்டும், அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத அவளுக்கு காமிக்கிறேன். உங்க கூட வந்த அந்த பையன் இங்க? அவன் எங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ண போயிருக்கான். இப்போதைக்கு நாங்க பெங்களூர் போக போறது இல்ல. இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக வேணாம், நீ என் கூடவே இருமா. எனக்கு வெளியே போறதுக்கே பயமா இருக்குமா. இந்துவோட ஆளுங்க டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா என்ன? ஐயோ, இனிமே அவளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளை கொன்னுடலாம். ஆனா இங்க கொல்ல வேண்டாம். இங்கிருந்து பாடியை கொண்டு போறது ரிஸ்க்கு. அதனால பாடியை மறைச்சு வைக்க வேண்டிய இடத்துக்கு நாம கூட்டிட்டு போகணும். அதங்க ஃபைனல் பிளான் அப்புறமா சொல்றேன். இங்கிருந்து முதல்ல நாம சேஃபா கூட்டிட்டு போகணும். ஓகே? ஓகே. சீக்கிரம் வாங்க, காரை எடுங்க. என்னாச்சுடா? நீங்க சீக்கிரம் கார்ல வாங்க, நான் முன்னாடி போறேன். இருங்க. வேணுன்ற அளவுக்கு குடிச்சுக்கோ. இதுக்கப்புறம் தண்ணி கிடைக்குமான்னு என்னால சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு கிடைக்க வாய்ப்பில்லை. ஹாய், என்ன சொல்றாங்க மிஸ்ஸஸ் இந்துலேகா? எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? இதுக்கப்புறம் என்ன இங்கிருந்து விடுவீங்களா மாட்டீங்களா? விட போறேன். அதை சொல்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன். ஒன்னு இங்கிருந்து விடலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன ஜானட், நல்ல டிசிஷன் தானே? போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது வேணும்னு ஆசைப்படுறியா என்ன? ஸ்பெஷல் ஐட்டம், ஃபுட்டு, வேற ஏதாவது வேணும்னா சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம். வேணும்னா சொல்லணும். சின்ன சின்ன ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டுலாம் நீ போகக்கூடாது. இங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போறது வெளி உலகத்துக்கு இல்ல, பரலோகத்துக்கு. உன்னை தீர்த்து கட்ட போறோம்.
நான் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ண? நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நீ யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நீ எங்களுக்கு துரோகம் பண்ணதில்ல. ஆனா உயிரோட இருந்தா நீ அதை பண்ணுவ. அப்போ நாங்க என்ன பண்றது? நீ உயிரோட இருந்தா தானே எங்களுக்கு பிரச்சனை. அதனால அந்த உயிரை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். சம்பவம் ரொம்ப சிம்பிள் தான். உண்மை சொல்லுங்க, நீங்க யாரு? சொல்றேன். சாகிறதுக்கு முன்னாடி நீ இதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீரஜாவோட அண்ணனா. நீரஜாவோட? யா, என்னுடைய சிஸ்டர் தான் நீரஜா. எங்களுக்கு ஒரு டார்கெட் இருந்தது. அந்த டார்கெட் அடையிறதுக்கு நீ தடையா இருக்குன்னு தெரிஞ்சப்போ உன்னை நாங்கள் அப்படியே தூக்கிட்டோம். நாங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் உன்னை ஃப்ரீஸ் பண்ணலான்னா அது எங்கள் நிழலை கூட பாதிக்கும். இங்கே வச்சு உன்னை நான் கொல்ல போறதில்ல. அதுக்கு வேற இடம் பார்த்துருக்கோம். நாம் அங்கே போகிறோம். ஜனக் சார், தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. சாரி. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒயின் குடிக்க வேண்டிய நாள். எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் நடந்துச்சு இன்னைக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட நேரம் தான்மா. இந்துவை நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. நான் இங்க முதல்ல வரும்போது உண்மையை சொல்லணும்னா இங்க ஒரு ராஜகுமாரியா இருந்தா. ஆல் இன் ஆல் அப்பா எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னதுக்கு அப்புறம் தானே என்னை கூட்டிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் இங்க இந்துவோட இடத்த பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா இருந்தது. உனக்கு அப்படியெல்லாம் இருந்துச்சா? ஆமா, அம்பாட்டியோட அடுத்த வரிசை அவளா தானே இருந்தா. அவளுக்கு அப்புறம் தான் மத்தவங்க அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள இருந்தது. நாம அவளை வெளியே அனுப்பிட்டோம். வெளியே இருந்தனா உள்ள வந்துட்டேன். நீ ஜானகியோட பொண்ணு, என்னோட சொந்த பொண்ணு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மூவ் பண்ணனாலதான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். கடவுளும் நமக்கு சப்போர்ட் பண்ணாரு. இந்து சொல்ற எல்லாத்தையுமே பார்வதியால நம்ப முடியலல. இப்போ அவ காணாம வேற போயிட்டா. அவ எங்க போயிட்டான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷயத்த நான் பார்வதி தி கிரேட் அப்படிங்கிற மனசுல நான் குத்தி வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்துவோட கதை முடிகிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். யார் போனாவது அவ எடுத்து பார்வதிக்கு போன் பண்ணான்னு வெய், கதையெல்லாம் டோட்டலா மாறிடும். அவ இங்க வந்துருவா, நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. இதுக்கப்புறம் இந்துவை கொலை பண்ணிட்டு தான் நிரஞ்சன் திரும்ப வருவான். இப்போ எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. எல்லாரும் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கே தவிர நான் இந்துவை நேர்ல பார்த்ததே இல்ல. அவளோட உயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன். நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ரொம்பவே கடுப்பேத்தனா. என்ன இங்கிருந்து வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு அவ ரொம்ப நம்பிக்கையோட இருந்தா. என்னை தள்ளி விட்டுட்டா அப்படிங்கறது பொய்யா இருந்தாலும் என்னை போட்டு தள்ளுவேன் அப்படின்னு கூட அவ சொல்லியிருக்கா. நீரஜா கிட்ட மோதினது தப்பு அப்படின்னு, விதி முடியறதுக்கு முன்னாடியே நம்ம சாக போறோம் அப்படின்னு நான் அவளுக்கு பாடம் புகட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நீரஜா மூலமா தான் யமன் அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கான்னு அவ தெரிஞ்சுக்கிட்டே தான் சாகணும். நிரஞ்சன் அதெல்லாம் சொல்லாம இருக்க மாட்டா. வரவு செலவு எல்லாத்தையும் சொல்லிட்டு கணக்கு க்ளோஸ் பண்றதுதான் அவனுடைய ஸ்டைலே. இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பா. அவன் யாரும் அவளை காப்பாத்த வந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை யாராவது வந்து காப்பாத்திடுவாங்களோ?
அம்மா விடு விடு கை வலிக்குது விடு. அடம் பிடிக்காத. நீ என்ன முயற்சி பண்ணாலும் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. வாடி என் கூட. விடு என்ன. போலாம். விடு. விடு என்ன. பேசாம வா. சீக்கிரம் வாங்க. வாடி. என்னங்க விடு. என்னங்க அம்மா இந்து விடு விடு. அடிக்கடாங்களா? ஐயோ ஏண்டி? விடு. வாடி என் கூட. விடு. இந்து இந்து வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.